ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் இந்த டூனா ஃபிஷ் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் விட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கிறதுக்காண்டி இடையில கொஞ்சமாக சால்ட்டு கூட போட்டு நல்லா வதக்கிடணும். இது பாருங்கள், இந்த டூனா ஃபிஷ் இப்படி தான் இருக்கும் உள்ள இந்த டின்னில் பார்த்தோம்னா. நெக்ஸ்ட்டு 2 பெரிய தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஒரு டின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் இதுக்கு மசாலா, அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த டின்னில் உள்ள டூனா ஃபிஷ்ஷையும் எடுத்து இதில் உள்ளே சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஃபிஷ்ஷு உடையாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் தனியாக சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா தெரியும். இவ்வளோ தாங்க இதோட மசாலா. இது நல்லா வதக்கிட்டு இடையில உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். நீங்களே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.